ரெக்கான் டூல்ஸ் நான் சொல்லிட்டேன் ப்ரோ. ரெக்கான் டூல்ஸ் ஆல்ரெடி போட்டேன் நான். பிக் பவுண்டி ரெக்கான், டொமைன் நேம், பிக் பவுண்டி ரெக்கான் போட்டாலும் சாரி ஸோ பிக் பவுண்டி ரெக்கான் ஜஸ்ட் நீங்க டைப் பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து எல்லாம் வரும். இருக்கு, ஜஸ்ட் நீங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எனக்கு டவுன்லோட் ஆகல, ஏன்னு தெரியல. ஓகே, டொமைன் நேம் மட்டும் ப்ரோ கூகுள்ல வரல. தேங்க் யூ. how much bro, how you learn bug bounty bro? ப்ரோ, பக் பவுண்டி லேர்ன் பண்றதுக்கு பேசிக்கா வந்துட்டு ஒரு நீங்க கோர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா, நீங்க எந்த ஒரு கோர்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். கோர்ஸ் எடுத்துட்டு ஸோ பேசிக்கா என்ன சொல்றாங்க, என்ன அவங்க கத்துக்கிறாங்க, லைக் என்ன சொல்றாங்க, என்ன கான்செப்ட் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் யூ ஜஸ்ட் நீட் டு கோ இன்டு லைக் போர்ட்ஸ் ஃபிகர்ல எல்லாம் லேப்ஸ்லாம் நீங்க சால்வ் பண்ணலாம் இதுக்கு. ஸோ இது எல்லாம் ரியல் டைம்ல சால்வ் பண்றதுக்கு போர்ட்ஸ் ஃபிகர் அப்படின்ற ஒரு சைட் இருக்கு. அதை சால்வ் பண்ணிட்டு கோ இன்டு கவர்மெண்ட் சைட்ஸ். நம்ம இந்தியன் கவர்மெண்ட் சைட்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பக்ஸ் இருக்கும். ஸோ நான் லேர்ன் பண்ண மெத்தட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அப்படிதான். நான் இது வரைக்கும் ஃபைண்ட் பண்ண கிளிக் ஜாக்கிக்ல இருந்து ஆர்சி வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் இந்த கவர்மெண்ட் சைட்ல தான் வந்து கத்துக்கிட்டது. அவ்வளோ ஆல் ஆஃப் ஃபேம் லைக் அவங்க ஒரு அப்ரிசியேஷன் மெயில் மாதிரி கொடுப்பாங்க, அது நான் சிவில போட்டது, வேற ஒண்ணுமே இல்லை. அப்படிதான் கத்துக்கிட்டது. அது கத்துதான் வந்துட்டு ஹேக்கரோன் பக்ரோட்குள்ள போனேன். போனோடனே வந்துட்டு அவங்க வெளியே அமிச்சிட்டாங்க. டூப்ளிகேட் நாட் அப்ளிகபிள் எல்லாம் போட்டு மைனஸ் எல்லாம் போட்டு வெளியே அமிச்சிட்டாங்க. ஸோ அகைன் பிடிபி ப்ரோக்ராம்ஸ். ஸோ எடுத்தோடனே யாராச்சும் வந்துட்டு லைக் ஹேக்கர் ஒன் இல்ல பக்ரோட் வந்துட்டு பேசிக் அது உள்ள போனீங்கன்னா அதை யாரும் நம்பாதீங்க. பிகாஸ் க்ரௌட் வந்துட்டு அதிகம், டே அண்ட் டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால வந்துட்டு அதுக்குள்ள வந்துட்டு லைக் க்ரௌட் அதிகம். ஸோ அதனால பேசிக்கா வந்துட்டு யூ கேன் கோ ஃபார் யா கவர்மெண்ட் சைட்ஸ். அண்ட் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ நான் விடிபி ஷேர் பண்ணேன் பாத்தீங்களா, ஒரு லிஸ்ட் ஆஃப் டாக்ஸ். ஸோ அதுக்குள்ள நீங்க போகலாம். அண்ட் தென் லைக் நெக்ஸ்ட் ஃபைனலா வந்துட்டு யூ கேன் கோ இன்டு like HackerOne or Bugcrowd. Okay, bro. Today's session uploaded recon tools add-ons, bug bounty recon domain names and bro domains bug bounty number burp suite use பண்ணி கத்துக்கிறது ஈஸியா இல்லைன்னா ஸ்கேனிங் ப்ரோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்னதான் வந்துட்டு நீங்க டூல்ஸ் யூஸ் பண்ணாலும் நீங்க மேனுவலா வந்துட்டு ஒரு பக்ஸ் ஒரு ரெக்கார்டும் கத்துக்கணும். இல்லைன்னா வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க படிக்கிறதுக்கு அர்த்தமே இல்லாம இருக்கும். எனக்கு நீங்களே வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா நான் இதுவே பண்ணேன். நான் கப்பல் ஆஃப் டூல்ஸ், கப்பல் ஆஃப் கமெண்ட்ஸ், கப்பல் ஆஃப் எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணேன். அதுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளவு இன்ஃபர்மேஷன் எடுத்து கொடுத்தது. பட் இது இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு லைக் ரியல் டைம்ல வந்துட்டு பர்ப் ஸ்வீட் வச்சு வந்துட்டு நீங்க ஃபைன் பண்ணணும். இல்லைன்னா வந்துட்டு மேனுவலா வந்துட்டு கோட் வந்துட்டு அனலைஸ் பண்ணி நீங்க ஃபைன் பண்ண கத்துக்கணும். அப்பதான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். பக் பவுண்டி வந்துட்டு அப்பதான் இன்னும் ஈஸியா ஆகும் உங்களுக்கு. கோட் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் எல்கேஜி கிட் கிட்ட கூட நீங்க வந்துட்டு கொடுத்து இந்த கோட் அடி ஜஸ்ட் என்டர் கொடுத்தனா வரப்போகுது, இந்த எக்ஸ்டென்ஷன் ஜஸ்ட் ஓபன் பண்ண அப்படின்னா வரப்போகுது. ஸோ மேனுவல் மெத்தட் இஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்னோட யூடியூப் வீடியோலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லா டூல்ஸ்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெத்தடே அதான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனே நீங்க எவ்வளவு டூல்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றீங்களோ அவ்வளவு நீங்க மேனுவலா வந்துட்டு நீங்க கத்துக்கணும். அதுதான் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கூகுள் டாக்ஸ் வச்சு நான் வந்துட்டு சிம்பிளா வந்துட்டு வைல்ட் கார்டு வச்சு டொமைன்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொன்னேன் பாத்தீங்களா. சேம் அது வச்சும் எடுக்கலாம், பட் சப்ஃபைண்டர் வச்சும் எடுக்கலாம். லைக் மேனுவல் மெத்தடும் கத்துக்கணும், ஆட்டோமேஷன் மெத்தடும் கத்துக்கணும். ஓகேவா, டிரைவ் ஷேர் ப்ரோ. ஓகே ப்ரோ, இன்னைக்கு வந்துட்டு எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன். இன்னைக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்க தூங்கி முடிக்கிறதுக்குள்ள உங்களுக்கு லிங்க் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல ஷேர் ஆயிரும். டைம் என்ன, 3:30 ஆகுது இங்க. ஓகே, எப்போ அப்லோட்ல பண்ண முடியாது கண்டென்ட்ல வேற ஏதாச்சும் அப்லோட் பண்ணுங்க. இப்போ யூடியூப்ல அப்லோட் பண்ண முடியாதா கண்டென்ட்ல வேற ஏதாச்சும்? ஓகே ப்ரோ, நாங்க ட்ரை பண்றோம் ப்ரோ. ஓகேவா, செஷன் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்றோம் ப்ரோ. வீடியோவை டிரைவ்ல ஷேர் பண்ணுங்க ப்ரோ, ஆர் டெலிகிராம் ஷேர் பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே நான் பண்றேன். இஸ் தேர் எனி ஆல்டர்னேட்டிவ் சர்டிஃபிகேஷன் ஃபார் OACP வந்துட்டு பாத்தீங்கன்னா சர்டிஃபைடு பென் டெஸ்டர் அஃபிஷியல் ஒரு நிமிஷம் ஈசி கவுன்சில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல பென் டெஸ்டிங் சிபிஇஎன்டி and then LPT, licensed penetration tester இல்ல certified penetration testing professional. சாரி, சிபிஎன்டி இல்ல, லைக் OACPக்கு சிமிலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா LPT தான், licensed penetration tester. ஓகேவா, நோ டவுட். அப்கமிங் கிளாஸஸ் ஃப்ரீ தானே ப்ரோ? ஃப்ரீயா தான் இருக்கும் ப்ரோ. மேக்ஸிமம் நான் யூடியூப் லைவ்ல வருவேன், அதையும் ஜாயின் பண்ணுங்க. ஹவு டு எக்ஸ்ப்ளாய்ட்
வெப் சர்வர். அதானே ப்ரோ சொன்னேன். லைக் அதுக்கு நெறைய ப்ராசஸ் இருக்கு. ஓகேவா? சிவி வந்துட்டு நீங்க என்ன சிவின்றத ஃபைண்ட் பண்ணணும். அந்த சிவிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பக் அது டைரக்டரி டிராவர்சல் பக்கா இல்லனா எக்ஸ்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு பக்கா லைக் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் அப்படின்றத ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாரி நீங்க எக்ஸ்ப்ளாய்ட் வந்து ரெடி பண்ணணும். அதெல்லாம் இன் டெப்த்தா போவோம். நான் ஜஸ்ட் எப்படி வெப் சர்வர் எனுமரேஷன் எப்படி பண்ணி எப்படிலாம் நீங்க அட்டாக் பண்ண முடியும் அப்படின்றத நான் காட்டுறேன். பேசிக்கா காட்டுனேன் நானு. எனி ஆல்டர்னேட்டிவ் எக்ஸ்டென்ஷன் ஃபார் வேப்பலைசர் இசைக்கு நான் இல்ல நான் அது வந்துட்டு வேப்பலைசர் தானே பெஸ்ட் இல்லை அப்படின்னா இன்பில்ட் அப்படின்ற ஒரு டூல் இருக்கும். ஸோ பில்ட் வித் அப்படின்ற ஒரு டூல் காமிச்சல அது கூட நீங்க வச்சுக்கலாம். வேப்பலைசர் வந்து நீங்க வந்துட்டு அப்கிரேட் கூட பண்ணிக்கலாம். ஸோ அப்கிரேட் பண்ணும்போது நிறைய அப்கிரேட் ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு நிறைய காட்டும். தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ. ஹேக்கர் ஒன் ஸ்கோப் சப்டொமைன் ஃபைண்டர் டூல் அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் ப்ரோ. அதான் ஹேக்கர் ஒன் ஸ்கோப் அதுதான் வச்சு நான் விடிபி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே நீங்க இந்த இடத்துல இன்ஸ்டாகிராம்ல பிங் பண்ணலாம். எஸ் ப்ரோ குட் போஸ்ட் யுவர் டவுட் ஹவு டு ஃபைண்ட் சப்டொமைன் டேக் ஓவர் ப்ரோ. சப்டொமைன் டேக் ஓவர்லாம் பெரிய டாபிக் ப்ரோ. அதெல்லாம் உடனே சொல்ல முடியாது ப்ரோ. இதெல்லாம் செஷன் நடத்தினா தானே. நாங்கள் சப்ஃபைண்டர்ல எப்படி ஓப்பன் போர்ட் அண்ட் க்ளோஸ் போர்ட் நம்ம சப்ஃபைண்டர்ல எப்படி ஓப்பன் போர்ட் அண்ட் க்ளோஸ் போர்ட் காட்டுறது சொல்லுங்க ப்ரோ. ஓகே நான் சொல்றேன் 2 மினிட்ஸ் நான் சொல்றேன். லைக் ஃபர்ஸ்ட் அது என்ன பக்கெட் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் லைக் சிம்பிள் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்கேனிங் பண்ணிட்டு அதுக்கான பக்கெட் லிஸ்ட்லாம் என்னன்றதை ஃபைன் பண்ணிட்டு ஏடபிள்யூஎஸ் இல்லையா கண்டுபிடிப்பேன். நான் சொல்றேன் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சப்ஃபைண்டர்ல எப்படி ஓப்பன் ப்ரோ இது வந்துட்டு நீங்க மல்டிபிள் டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் எப்படி இப்போ ஒரு லைக் சப்ஃபைண்டர் அண்ட் தென் பிளஸ் ஹெச்டிடிபிஎக்ஸ் யூஸ் பண்ணேன் பாத்தீங்களா. ஸோ அதே மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்களும் வந்துட்டு லைக் ஒரு அதை வந்துட்டு கிரெப் அப்படின்னுவாங்க அந்த கமெண்ட். ஸோ அந்த ஒரு ஸ்லாஷ் போட்டோம் பாத்தீங்களா அது கிரெப் அப்படின்னுவாங்க. ஸோ அது மூலியமா நீங்க உள்ள கொடுத்து நீங்க இந்த மாதிரி லைக் லைக் மல்டிபிள் டூல்ஸ் வந்துட்டு ஒன்னா நீங்க யூஸ் பண்ண முடியும். அதுதான் அந்த கிரெப்கான ஒரு அட்வான்டேஜ். எப்படி ப்ரோ 404 போர்ட்ஸ் எல்லாம் பைபாஸ் பண்ண 404 போர்ட்ஸ் வந்துட்டு பைபாஸ் பண்ண முடியாதுன்னு இல்லை. லைக் உங்களுக்கு சில சப்டொமைன்ஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 404 கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் இருக்கு. அதுக்கெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா பிளாக்ஸ் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்னோட இதுல கொடுத்துருக்கேன். லைக் என்னோட பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்ல லைக் இந்த பிளேலிஸ்ட் பாத்தீங்கன்னா லைக் பக் பவுண்டி யாருக்காச்சும் உங்களுக்கு பவுண்டி அடிக்கணும் இல்ல ஹால் ஆஃப் ஃபேம் அடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒண்ணுமே இல்லை. இந்த இடத்துல பிளேலிஸ்ட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா POCs அப்படின்ட்டு நான் கொடுத்துருப்பேன். அண்ட் தென் இந்த 53 பப்ளிக்லி டிஸ்க்ளோஸ்ட் பிளாக்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இந்த 2 வீடியோவே நீங்க பார்த்து முடிச்சிட்டீங்கன்னா I'm damn sure like you will get a like at least Hall of Fame or else ஒரு bounty. ஓகேவா. நிறைய பேர் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே வந்துட்டு ஜஸ்ட் நம்மளோட லைக் பிளாக்ஸ் அண்ட் POCs வச்சு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பவுண்டிஸ் ஹால் ஆஃப் ஃபேம்ஸ் அடிச்சிருக்காங்க. ஸோ யூ கேன் ஆல்சோ ஜஸ்ட் கிவ் அ வாட்ச். ஓகேவா. சாரி கோபஸ்டர் டூல் யா ப்ரோ. கோபஸ்டர் டைரக்டரி சர்ச் ஆல்டர்னேட்டிவ் தானே அது. RAM or either lucky or it was amazing and informative. Yeah, it was very helpful. Do more session. Thank you bro. பப்ஷீட் பத்தி ஃபுல்லா ஃபியூச்சர்ல செஷன் போடுங்க ப்ரோ கண்டிப்பா. வெரி மச் இன்ஃபர்மேட்டிவ். ஐ ஃபவுண்ட் API and secret key in .js files but H1 said exploit anything with that keys. ஆமா ப்ரோ அதுக்கு டூல் நேம் வந்துட்டு மறந்துட்டேனே. லொகேட்டா சம்திங் ஒரு டூல் நேம் இருக்கு ப்ரோ. அதை வச்சு நீங்க அந்த API கீஸ் வந்துட்டு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். நான் சொல்றேன் ப்ரோ உங்களுக்கு அனௌன்ஸ் ப்ரோ. நீங்க DM பண்ணுங்க. விண்டோஸ் சப் சிஸ்டம்ல கலி லினக்ஸ் யூஸ் பண்ணலாமா? விண்டோஸ் சப் சிஸ்டமா? நீங்க வர்ச்சுவல் பாக்ஸ்ல இன்ஸ்டால் பண்ணலாம். சப் சிஸ்டம் புரியல ப்ரோ எனக்கு. கேன் யூ ஷேர் தி PPT in group? யா ஷேர் பண்ணிடுவேன். வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பிகினர்ஸ். தேங்க் யூ. Only when I never learn like this. Thank you so much. Hack RF and SSS 7 பத்தி சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் சொல்றேன் ப்ரோ. பெரிய டாபிக் ப்ரோ. எல்லாமே ஒரே நேரத்துல சொல்ல முடியாது ப்ரோ. I want simple example of subdomain taken not advanced. Okay, I'll just explain you. Sivabalaji, I'll just explain you. ஓவரா பக்கும் எக்ஸ்ப்ளாய்ட்ஸ் பண்ணி காட்டுங்க ப்ரோ. எல்லா POCயும் போடுங்க ப்ரோ. ப்ரோ POCs எல்லாம் வந்துட்டு நான் கண்டுபிடிச்சது எல்லாமே ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல போட்டேன் ப்ரோ. ஓகேவா. லைக் மேக்ஸிமம் நான் போட்டுருவேன். ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறது என்னால போட முடியாது. ஓகேவா. மேக்ஸிமம் போட்டிருப்பேன். இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா POCs எல்லாம் கொடுப்பாங்க. இந்த POCs எல்லாம் பாருங்க. இந்த பிளாகையும் வந்துட்டு பாருங்க. பேசிக்ஸ் யாராச்சும் தெரியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா
அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்பெசிஃபிக் சைபர் செக்யூரிட்டி பேசிக்ஸ் அப்படின்னு போட்டு சில இது கொடுத்துருக்கேன், வீடியோஸ் கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லா பாருங்க. அண்ட் தென் நான் வந்துட்டு இப்போ சோஷியல் இன்ஜினியரிங் புக் வந்து நான் படிச்சேன்னு சொன்னேன் பாத்தீங்களா, இந்த புக்கான சமரி வந்துட்டு நான் லைவ்ல வந்துட்டு டெய்லியும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்துட்டு பார்ட் 1 மாடியூல் 1 அண்ட் மாடியூல் 2 முடிச்சிருக்கோம். இந்த மாதிரி 14 மாடியூல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு ஒரு நாளும் லைக் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் யூடியூப் லைவ் வருவேன். ஸோ அப்போ வந்துட்டு உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் நீங்க கேட்கலாம். ஓகேவா? நைஸ். லைவ் நீங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நான் அதுல அப்டேட் கொடுத்துட்டே இருப்பேன். இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் பக் ரைட் அப் ப்ளீஸ். ஐயோ இருங்க ப்ரோ, வசி ப்ரோ போட்டிருப்பாரு. அது சூப்பரான ரைட் அப், அருமையான ரைட் அப் அது. என்னடா சரி ஓகே ப்ரோ, நான் எல்லாமே ஷேர் பண்ணிடுறேன். நான் பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணிடுறேன். ஒரே நிமிஷம். ஓகே நான் ஷேர் பண்ணிடுறேன். ஷேர் பண்ணி உங்களுக்கு எடுத்து போட்டுருக்கேன் பிடிஎஃப்ல. நீங்க உங்களுக்கு காலையில கூட வந்துருங்க இது. ஓகேவா? நான் உங்களை இப்போ முடிச்சோன்னே லைக் என்னோட வீடியோ எல்லாம் லைக் எடிட் பண்ணிட்டு கிராப் பண்ணிட்டு என்னென்னலாம் பண்ணணும் பண்ணிட்டு தென் இன்னைக்கு நடந்த செஷன்ஸ் 2 செஷன்ஸ்க்கான லிங்க்ஸ், அதுக்கான ரிசோர்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துட்றேன். ஓகே, வெரி கியூட் டீச்சிங். என்ன நாலேஜும் இல்லாத பர்சன் கூட யூஸ் ஆகுற மாதிரி டீச் பண்ணி இருக்கிறீங்க. தேங்க்யூ ஸோ மச் சுரேஷ். விஸ்வா சக்தி ப்ரோ, அன்எடிட்டட் வீடியோ டெலிகிராம்ல சென்ட் பண்றீங்களா ப்ரோ? ப்ரோ பயமா இருக்கு ப்ரோ எங்களுக்கு. லைக் யாராச்சும் வேற ஏதாச்சும் ஷேர் பண்ணிடுவாங்க ப்ரோ, அதுதான் எங்களுக்கு ஒரு பயம். வேற ஒண்ணுமே இல்லை. பர்க் ஸ்வீட் பத்தி ஒரு செஷன் எடுங்க ப்ரோ. கண்டிப்பா ப்ரோ, அதெல்லாம் ஆல்ரெடி நான் ஒரு ஐடியா இருக்குது, எடுக்கிறேன். கிராப் பண்ண குரூப்ல போட முடியுமா ப்ரோ? ட்ரை பண்றேன் ப்ரோ. நான் பென்டினம் ப்ராசஸர் வித் 4 GB ராம்ல யூஸ் பண்ணி வர்ச்சுவல் பாக்ஸ் களி ரொம்ப ஹேங் ஆகுது. ஆமா ப்ரோ, நான் நேத்தே சொன்னேன் 4 GB ரேம் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2 GB அலோகேட் பண்ணும்போது செம்மையா ஹேங் ஆகும். உங்களால விண்டோஸும் யூஸ் பண்ண முடியாது, கை லினக்ஸும் யூஸ் பண்ண முடியாது. ஸோ யூ பெட்டர் கோ வித் 8 GB ரேம். அதுதான் பெஸ்ட் ப்ரோ. ஏபிஐ அண்ட் சப்டொமைன் என்ன ப்ரோ? டொமைனுக்குனா பட் சப்டொமைன்னா என்ன ப்ரோ? அண்ட் ஏபிஐ ஏபிஐனா நீங்க கொடுக்குற லிங்க்ஸ் வந்துட்டு பேக் எண்ட்ல எப்படி அதை அத்தன்டிகேட் பண்றாங்க அப்படின்றது தான். சப்டொமைன்றது ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். இப்போ வந்துட்டு google.comனா support.google.com, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா meet.google.com, அவ்வளவுதான். சைட் நேம் என்ன? சைட் நேம் ப்ரோ. நீங்க என்ன கோர்ஸ் ப்ரோ பர்ச்சேஸ் பண்ணி பக் பவுண்டி படிச்சீங்க ப்ரோ? யுடெமில வந்துட்டு நம்ம தமிழ்ல வந்துட்டு ஒருத்தர் எடுப்பாரு ப்ரோ, வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சர். அவரோட கோர்ஸ் தான் படிச்சேன். மஸ்ட் லேர்ன் டாப் 10 வல்னரபிலிட்டிஸ் வாஸ். ஓகே, இது ஆமா, இது ரொம்ப முக்கியம். டாப் 10 வல்னரபிலிட்டி இந்த செஷன். ஆமா, இது மறந்தே போயிட்டேன் ப்ரோ, இது டாபிக்ல இன்க்ளூடே பண்ணல. டாப் 10 வல்னரபிலிட்டிஸ் லைக் ஒரு இயர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா கிரிப்டோகிராஃபிக் ஃபர்ஸ்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். சில டைம் ஆத்தென்டிகேஷன் இருக்கும், சில டைம் எக்ஸசஸ் இருக்கும். இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். Do you have any friend in bug bounty? So if you say their name so that I can ask doubts to them. இருக்காங்க ப்ரோ. நான் தான் சொல்றேன், நம்மளோட லைக் நம்மளோட இது இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அவ்வளவு பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேரை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அவங்கள நிறைய பேர், வசி ப்ரோ இருக்காரு, நனசம் ப்ரோ, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? விடிபி ஃபுல் ஃபார்ம் என்ன? வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோஷர் ப்ரோக்ராம் ப்ரோ. ஓகேவா? அதாவது நீங்க வந்துட்டு லீகலா ஹேக் பண்ணணும். நீங்க எந்த லைக் போயிட்டு நான் வந்துட்டு ரேண்டமா போயிட்டு ஏதோ ஒரு சைட்டை போய் நான் ஹேக் பண்ணி இது பண்ண முடியாது. அது வந்துட்டு இட் இஸ் லைக் அகேன்ஸ்ட் ஒரு அந்த மாதிரி நான் பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஓகேவா? இட்ஸ் இல்லீகல். ஒரு சைட்டுக்கு வந்துட்டு அதான் நேத்தே சொன்ன, ஒரு சைட்டுக்கு வந்துட்டு விடிபி ப்ரோக்ராம் அப்படின்றது ஒன்று இருக்கணும். அது நீங்க சர்ச் பண்ணணும். அதுக்கு தான் வந்துட்டு அந்த பக் பவுண்டி டாக்ஸ்லாம் நான் கொடுத்தேன். ஸோ அந்த விடிபி ப்ரோக்ராம் இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்பெசிபிக் சைட் வந்துட்டு உங்களால டெஸ்டிங்கே பண்ண முடியும். ஓகேவா? ஒவ்வொரு ஒவ்வொரு பக்கும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி காட்டுங்க ப்ரோ. எல்லாம் பிஎஸ்சியும் போடுங்க. ஓகே. இஜேபிடி ஓகே ப்ரோ. இஜேபிடி வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபார் ஆமா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல இஜேபிடின்ற இது போயிட்டு இருக்குது. இந்த சர்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இது ஜூனியர் பென் டெஸ்டிங் அப்படின்னுவாங்க. ஜூனியர் பென் டெஸ்டிங் தானே? ஆமா. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு யூ கேன் கோ ஃபார் சிஹெச். இந்த ஜேபிடின்றது பாத்தீங்கன்னா லைக் நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா ஜேபிடின்றது கம்ப்ளீட்லி கம்ஸ் அண்டர் வெப் பென் டெஸ்டிங் அண்ட் தென் லைக் பென் டெஸ்டிங் அண்ட் பக் பவுண்டி கான்செப்ட்ஸ்ல வரும். பட் சிஹெச் எடுத்து படிச்சீங்கன்னா
ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் ஃபுல் அண்ட் ஃபுல் லைக் சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் ஹேக்கிங் பேசிக்ஸ் ஃபுல்லா நீங்க கத்துக்க முடியும். ஜான் ப்ரோ நீங்க டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ராபர்ட் ப்ரோ, ஜான் ராபர்ட், லைக் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாராச்சும் நான் உங்களுக்கு சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? சிவி கிரியேட் பண்றத பத்தி கிளாஸ் எடுக்கலாம். ஓகே ப்ரோ, நான் எடுக்கிறேன் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே. டிஸ்கார்ட் இருந்தா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. ப்ரோ நம்ம கிட்ட டிஸ்கார்ட் இல்ல, டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் செஷன்ல டாப் 10 பக் எப்படி ஃபைன் பண்றதுன்னு சொல்லுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ. நானும் ஸ்டூடெண்ட் தான், நம்மளுக்கும் வேலைலாம் இருக்கும். லைக் நானும் ஸ்டூடெண்ட், காலேஜ்லாம் போயிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு ஃப்ரீ டைம் எப்போ இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நான் கான்டென்ட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு கண்டிப்பா நான் எடுக்கிறேன். ஓகேவா? உங்க சேனலோட பக்கோட ரைட் அப் பார்த்த மாதிரி இருக்கா? புரியல ப்ரோ. எங்க விட்டேன் ப்ரோ? நெக்ஸ்ட் செஷன். ஓகே, கலி நெக்ஸ்ட்ல டூல்ஸ் இன்ஸ்டால் பண்ணா எரர் வருது ப்ரோ. டிஎம் பண்ணுங்க ப்ரோ. என்னோட வீடியோலயே அதான் சொல்லியிருப்பேன். கலி நெக்ஸ்ட் வீடியோலயே எரர் வந்துச்சுன்னா டிஎம் பண்ணுங்க அப்படின்றத சொல்லியிருப்பேன். டிஎம் இன் இன்ஸ்டாகிராம். ஓகேவா? மரிய கெவின் ஹைப்பர் வி இல்ல கலில் யூஸ் பண்ணலாம் ப்ரோ, யூஸ் பண்ணலாம் ப்ரோ. ஒர்க் பவுண்டி ரிப்போர்ட் ரைட் பண்றது போடலாம். ஐயோ ஆமாம் ப்ரோ, அதெல்லாம் இருக்கு ப்ரோ. எல்லாரும் இங்க வந்திருக்கவங்க பேசிக்கா லைக் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்துட்டு எல்லாரும் பேசிக் லெவல்ல இருக்காங்க. லைக் டாப் ப்ரொஃபஷனல் செக்யூரிட்டிஸ்ல இருந்து பேசிக் வரைக்கும் இருக்காங்க. ஸோ நான் எல்லாருக்கும் வந்துட்டு புரியுற மாதிரி எடுக்கணும். ஸோ அதனாலதான் இப்போ அந்த ரிப்போர்ட்லாம் நான் எடுக்கல. அதனாலதான் நான் உங்களுக்கு அந்த லைக் இந்த பிசினஸ் லாஜிக் ஃப்ளால வந்துட்டு என்னோட ரிப்போர்ட் காட்டினேன் சிம்பிளா எப்படி இருக்கும் அப்படின்றது. கவர்மெண்ட் ப்ரோக்ராம் பத்தி சொல்லுங்க. கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ், கவர்மெண்ட் ப்ரோக்ராம் லைக் .gov.in லைக் இந்த மாதிரி சைட் .gov.in இந்த மாதிரி முடிகிற சைட் எல்லாமே நீங்க வந்து டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? .government .in யூகே எல்லாம் கிடையாது. .gov.in இந்த மாதிரி இருக்கிற சைட் எல்லாமே நீங்க டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணும்போது அதுல ஏதாச்சும் ஸ்பெசிபிக் வல்னரபிலிட்டி கண்டுபிடிச்சீங்கன்னா NCIIPC நேத்தே சொல்லியிருப்பேன் நான். NCIIPC அப்படின்ற ஒரு சைட் இருக்கும். ஸோ இங்க போயிட்டு இவங்களோட டிஸ்க்ளோஷர் ப்ரோக்ராமோட ஒரு ஃபார்ம் இருக்கும். ஐயோ சாரி, டெல்லுக்கு போயிட்டேனா? சரி ஓகே. NCIIPC அப்படின்ற ஒரு ஃபார்ம் இருக்கும். ஸோ இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் தானே. ஸோ ஏதாச்சும் ஒரு பக் கண்டுபிடிக்கிறீங்க லைக் government.in சைட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பக் கண்டுபிடிக்கிறீங்கன்னா ஸோ கீழே வந்துட்டு இந்த மாதிரி வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோஷர் ஃபார்ம் அப்படின்ற ஒன்று இருக்கும். ஸோ இங்க போயிட்டு ஜஸ்ட் இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இவங்களுக்கு மெயில் அனுப்பிச்சோம். நீங்களேன் மெயில் அட்ரஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இவங்களுக்கு வந்துட்டு மெயில் அனுப்பிச்சோம்னா மெயில் அட்ரஸ் வந்துட்டு இதோ வல்னரபிலிட்டி டிஸ்க்ளோஷர் ப்ரோக்ராம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெசிபிக் மெயில் அட்ரஸ் வச்சு நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேவா? அவங்க அவங்க வந்துட்டு உங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷன் மெயில் மாதிரி தருவாங்க. தேங்க்யூ ஃபார் ஜஸ்ட் செக்யூரிங் த வெப்சைட் அப்படின்ற மாதிரி தருவாங்க. யூ கேன் இன்க்ளூட் இன் யுவர் சிவி. டைம் என்ன ப்ரோ? 3:40. சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ. வி வில் ரெடி டு லேர்ன். நல்லா டீச் பண்றீங்க. எல்லாமே போயிட்டு இருக்கு ப்ரோ, ஒன்னொன்னா போயிட்டு இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா ப்ரோ. எத்திக்கல் ஹேக்கிங் பிகினர்ஸ் என்ன ப்ரோ டாபிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ? அதான் நேத்து சொல்லிட்டு இருந்தேன். ஒரு பிகினர்ஸா இருந்தீங்கன்னா ஐயோ எங்க இருக்குது ஸ்கில்ஸ் டு பிகம் அ ஹேக்கர்ல சொல்லியிருப்பேனே. ஸோ நேற்று செஷன் அட்டன் பண்ணாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பிகாஸ் அதில் தான் பேசிக்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதோ ஸ்கில்ஸ் டு பிகம் செக்யூர். 1 மினிட் ப்ரோ, ஒரே நிமிஷம் ப்ரோ. ஸோ இதுதான் வந்துட்டு இதெல்லாம் ஷேர் பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. ஸோ கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் தான் ஃபர்ஸ்ட். கலி லினக்ஸ், பர்ப் ஸ்வீட், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பைத்தான், பேஷ், கோ. இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபெமிலியர் வித் வெப் டெக்னாலஜிஸ் எப்படிலாம் வந்துட்டு ஒரு வெப் டெக்னாலஜிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது அப்படின்றது. அண்ட் ஃபைனலி ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் when it comes under business logic flaws. ஓகேவா? சிஎஸ்வி இன்ஜெக்ஷனுக்கு ஷார்ட் எக்ஸ்பிளைன் ப்ரோ. சொல்றேன் ப்ரோ. அனானிசம் ப்ரோ, உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன். குட் எக்ஸ்பிளைன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ. பக் ரிப்போர்ட் பண்ண இந்தியா கவர்மெண்ட் வேற வெப்சைட்டா இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் வேற வெப்சைட்? பக் ரிப்போர்ட் பண்ண இந்தியா கவர்மெண்ட் வேற வெப்சைட்டா இல்ல தமிழ்நாடு கவர்மெண்ட் .gov.in முடியறது எல்லாமே நீங்க ரிப்போர்ட் பண்ணலாம் ப்ரோ. அவ்வளவுதான். And then ஒரே நிமிஷம் guys. யுடெமில தமிழ்ல கோர்சஸ் இருக்கா? லிங்க் சென்ட் ப்ரோ. அப்ப படிச்சது ப்ரோ, இப்போ இருக்குதா இல்லையான்னு கூட தெரியல. அதான் இன்ஸ்ட்ரக்டர் நேம் தான் சொன்னேன்ல, வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்டர்.
வேற ப்ரோ Kali Linuxல டியூவல் பூட் பண்ணி பண்ற விண்டோஸ் மிஷினுக்கு எதுவும் ப்ராப்ளம் வருமா? லைக் நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா வந்துட்டு எப்படி கான்ஃபிகரேஷன் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணலாம். கான்ஃபிகரேஷன் பண்ண தெரியாம பிகினர்ஸா இருந்து எதனா கான்ஃபிகரேஷன்ஸ் மிஸ் மிஸ் ஏதாவது மிஸ்கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டீங்கன்னா லைக் யூ வில் கெட் இன்டு ட்ரபிள்ஸ். லைக் உங்களோட விண்டோஸும் ஆப்ரேட் பண்ண முடியாது. அண்ட் தென் அது பேர் என்ன? லைக் Kali Linux வந்துட்டு உங்களால ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால ஜஸ்ட் பி கேர்ஃபுல் வென் யூ ஜஸ்ட் டூ டியூவல் பூட். அதனால தான் பெஸ்ட். நானே பாருங்க நானே virtual boxல தான் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? virtual box is best. நெக்ஸ்ட் ப்ரோ ட்ரைஆக்மி பத்தி வீடியோ போடுங்க ப்ரோ. எல்லாமே இருக்குது ப்ரோ. நான் நீங்க கேக்குற பாதி கேள்விக்கு என்னோட யூடியூப் சேனல்ல இருக்குது ப்ரோ. இருங்க. எந்த இடத்துல இருக்கும்? ஃபர்ஸ்ட் போட்ட வீடியோவே அதான் ப்ரோ நம்ம சேனல்ல. எல்லாமே இருக்கும். நீங்க கேக்குற எல்லா கொஸ்டின்ஸ்க்கும் ஜஸ்ட் என்னோட யூடியூப் வீடியோ பார்த்தாவே போதும். எல்லாமே இருக்கும். இதை பாருங்க பிக் பவுண்டி ரெக்கார்ட் போச்சு. இந்த டூல்ல இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருப்பேன். WordPress ஸ்கேன். ஸோ என்னால் ஆப்ரேட் பண்ண முடியல. அதனால வீடியோஸ்லாம் இருக்குது. இதுக்கான லிங்க்லாம் ஷேர் பண்ணிடுவோம் நாங்கள். அதுக்கு அடுத்தது ட்ரை ஹேக் மீ பற்றி வீடியோ கேட்டிருந்தீங்களே யாரோ? ஐயோ இதெல்லாம் தூக்கிடுவானுங்க. ஓகே, இதோ இருக்குது பாருங்க. எக்ஸ்ப்ளோரிங் ட்ரை ஹேக் மீ இன் தமிழ் அண்ட் செட்டிங் அப் லேப் என்விரான்மெண்ட் ஃபார். ஸோ இந்த இடத்துல இருக்குது அந்த ஸ்பெசிஃபிக்கான லிங்க். நீங்கள் போய் பார்த்துக்கலாம். எல்லாமே நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம் பிடிஎஃப்ல. ஓகே, நெக்ஸ்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க். மோனிஷ் மறுபடியும் லிங்க் போட்டு விட்டுரு மோனிஷ். வாட்ஸ்அப் குரூப் லிங்க். சிஎஸ்பி இன்ஜெக்ஷன் வந்துட்டு லைக் என்ன சொல்றது, ஒரு எக்ஸல் ஃபார்ம்ல வந்துட்டு லைக் அன்இன்டரப்டட் ஒரு கால்குலேட்டர் இல்ல ஒரு எக்ஸல் ஃபார்ம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் இந்த எஸ்எஸ்டிஐ இன்ஜெக்ஷன் நம்ம எப்படி பண்ணுவோம் சேம் அதே மாதிரி தான் இந்த சிஎஸ்பி இன்ஜெக்ஷன். ரொம்ப சிம்பிள் தான் ப்ரோ. ப்ரோ உங்க பிளான் யாராச்சு ஏதோ மெசேஜ் வந்தது. ஓகே ஓகே டாக்டரா? ஓகே ஓகே இருக்கட்டும். எங்கடா? ஓ இங்க இருக்குதா? ஐயோ என்னடா இதுல இவ்வளவு இருக்குது? காம்டியா ஏ பிளஸ் வேலிடா ப்ரோ? எல்லாமே வேலிட் ப்ரோ. பட் சர்டிஃபைட் லைக் ஹேக்கிங் ஃபீல்டுக்குள்ள வரணும்னா சிஹெச் இஸ் பெஸ்ட். நிறைய பேர் வந்துட்டு குழப்பி சரி ஓகே. இல்ல இல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். காம்டியா லைக் நான் அதுக்கும் வீடியோ போட்டிருப்பேன். சிசிஎன்ஏ பெஸ்டா இல்ல சிஹெச் பெஸ்டா அப்படின்றது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுவும் நம்ம சேனல்ல இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு லைக் லைக் இஃப் யூ கோ இன்டு லைக் எத்திக்கல் ஹேக்கிங் கெரியர் சிஹெச் இஸ் பெஸ்ட். ஹவு டு லேர்ன் பக் பவுண்டி ப்ரோ சொல்லியாச்சு. பிபிடி ஷேர் பண்ணிடுவோம். வாட் ஆர் த எக்ஸ்டென்ஷன்ஸ் யூர் யூசிங் ப்ரோ? எல்லாமே நான் ஷேர் பண்ணிட்டேன் ப்ரோ. வீடியோல எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்படி நான் அனுப்பிச்சுட்டேன். ப்ரோ உங்க பிளான் என்ன ஆஃப்டர் இன்டர்ன்ஷிப்? ஓகே, லவ் ஃப்ரம் சென்னை ப்ரோ. எல்லாம் இருக்கட்டும் ப்ரோ. அஜய் ப்ரோ அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஸோ ப்ரோ பக் பவுண்டில ஹவு மச் பவுண்டி அதெல்லாம் சொல்ல முடியாது ப்ரோ, சாரி. உங்களை மாதிரி நானும் பக் ஹண்டர் ஆகணும், ப்ளீஸ் கைட் ப்ரோ. இவ்வளோ நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தேன் ப்ரோ உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செஷன்லேயே அதான் சொல்லிட்டு இருந்தேன். லைக் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பக் பவுண்டி எதனா கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் நீங்க. ஸோ அதை ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு லைக் பிஓசிஸ் அண்ட் பிளாக்ஸ். நான் பிஓசிஸ் பிளாக்னு மென்ஷன் பண்ணும்போது நீங்க நம்ம சேனல்லே இருக்குது. நிறைய பிஓசிஸ் எல்லா பிளாக்கான பிஓசிஸ் நான் கொடுத்துருக்கேன். சாரி பிஓசிஸ் அண்ட் தென் பிளாக்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா medium.com அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுல வந்துட்டு இன்ஃபோசெக் ரைட்டப்ஸ் எல்லாரும் போடுவாங்க. அண்ட் தென் பக் பவுண்டி டிப்ஸ் லைக் ட்விட்டர் செக்யூரிட்டி ரிசர்ச் எல்லாரையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப். ஸோ இங்க பாருங்க எனக்கு ஓப்பன் பண்ணது பாத்தீங்கன்னா ஹவ் ஐ லைக் இந்த 403 பைபாஸ், ஸோ ஆர்சி அண்ட் அட்மிட் பேனல். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் வந்துட்டு படிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்பதான் வந்துட்டு கண்டிப்பா லைக் ஹால் ஆஃப் ஃபேம் லைக் கத்துக்கிறதே வந்துட்டு அப்பதான் உங்களால இம்ப்ரூவ் பண்ண முடியும் guys. Are you friends find it any of your friends find it creative bugs? ப்ரோ நிறைய பேர் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பக்ஸ் எல்லாம் ஃபைண்ட் பண்ணிருக்காங்க. அதுதான் வந்துட்டு இந்த பிளாக்ல இருக்குது. கிட்டத்தட்ட 53 பிளாக் போட்டிருக்கேனா எப்பா.
ஃபாலோ போட்டேன்னா ஆல்மோஸ்ட் 53 பிளாக்ஸ் இருக்கு. ஸோ இதுலயே வந்துட்டு பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆன பிளாக்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேவா? லைக் ஒரு ஒரு பக்குக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் இருக்கும். இதுலதான் வந்துட்டு அந்த இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் பக்லாம் இதுல தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ பைபாசிங் செக்யூரிட்டி ஒன்லி வித் இன்ஸ்பெக்ட் எலமெண்ட். சூப்பரா இதை பண்ணியிருப்பாரு பிசினஸ் லாஜிக் ஃப்ளோ. ஓகே, இது எல்லாமே பாருங்க. இதெல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபைனலி குட் டீச்சிங், ஆல் த பெஸ்ட் பீச் லெவல். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். நைஸ் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன். தேங்க்யூ டாக்டர் அஜய் நாயகம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. நீங்க என்ன படிக்கிறீங்க ப்ரோ? டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்ரோ, யூகேல. MSc in Digital Forensics Investigation. My career best useful two names Akash and Monish. மோனிஷ் ப்ரோ, அவர் தான் வேற லெவல் ப்ரோ. இவ்வளவு ஆர்கனைஸ் பண்ணி எடுத்ததே சூப்பர். அவருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் ஆஃப். இந்த 2 days வெபினார் வந்துட்டு அவர் தேங்க் பண்ணி ஆகணும். யூகே செட் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு ப்ரோ, பழகிடுச்சு ப்ரோ. அப்படி இனிஷியலா was a wonderful session. The way you explained very detailed and nice. Thank you na. Thank you so much. நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க ப்ரோ ஃபார் பக் பவுண்டி. அதான் பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. நானும் மோனிஷும் தான் சேர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரிலீஸ் பண்ணிடுவோம். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ, அந்த ஆப்புக்கு டோர் ஓபன் பண்ணுற ஒர்க் how to manage your studies and hacking practice. நீங்க என்ன ப்ரோ படிக்கிறீங்க? ஹரிஷ் ப்ரோ, எங்க படிக்கிறீங்க? என்ன படிக்கிறீங்கன்னு மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. பிஎஸ்சி சிஎஸ் எத்தனாவது இயர்? ஒர்க் இல்லாம கஷ்டப்படுறோம் ப்ரோ. இது பண்ணா ஒர்க் கேக்குறோம். ஃபர்ஸ்ட் இயர். சூப்பர். ஃபர்ஸ்ட் இயர் தானே படிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது. லைக் உங்களுக்கு லைக் நீங்க 4th இயர் முடிக்கும் போது உங்களுக்கு கம்பெனிஸ்லாம் பிளேஸ்மெண்ட் வரும்போது நீங்க அதுக்குள்ள கத்துக்கலாம். லைக் இப்பதான் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா கூட பிரச்சனையே இல்லை. லைக் 1 இயர்க்குள்ள நீங்க அழகா வந்துட்டு கத்துக்கலாம். காலேஜ் ஸ்டடீஸ்லாம் வந்துட்டு காலேஜ் ஸ்டடீஸ் முக்கியம் தான், நான் முக்கியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அது ஒரு பக்கம் இருந்தாலும் லைக் காலேஜ் ஸ்டடீஸ் ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு சைட்ல வந்துட்டு இந்த எத்திக்கல் ஹேக்கிங் வந்து நீங்க படிக்கலாம். இதுல வந்துட்டு இந்த கோர்ஸ் எடுத்தாதான் இதை படிக்கணும், இந்த ஒரு டிகிரி எடுத்தாதான் நல்லா படிக்க முடியும் அப்படின்றது இல்லை. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, சைபர் செக்யூரிட்டினா ஐயோ இது எடுத்தாதான்ப்பா சைபர் செக்யூரிட்டி படிக்க முடியும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் அப்படி கிடையாது. நீங்க லைக் நீங்க தனியாவே வந்துட்டு சைபர் செக்யூரிட்டி எத்திக்கல் ஹேக்கிங்லாம் படிக்கலாம். ஃப்ரீயா இப்போ ரீசெண்ட்ல பக் பவுண்டி கோர்ஸ் எனக்கு இப்போ ரீசெண்டா பக் பவுண்டி இப்போ பண்றது இல்லை ப்ரோ. இப்போ நான் ப்ளூ டீம் இதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால என்னோட ப்ராசஸே அதான். லைக் படிக்கிறதே அதான், ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அது ப்ளூ டீம்ல வரும். ஸோ அதனால ரெட் டீம் வந்துட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதெல்லாம் விட்டு பக் பவுண்டி பண்ணீங்க. என்ன சர்டிஃபிகேட் முக்கியம் ப்ரோ? சிஹெச் ப்ரோ. சிஹெச் நீங்க அஃபென்சிவ் சைட்ல போனீங்கன்னா சிஹெச் அண்ட் ஓஎஸ்ஏபி. டிஃபென்சிவ் சைட்ல போனீங்கன்னா சிஹெச் அண்ட் தென் அகைன் லைக் சிஹெச்எஃப்ஐ. ஹூ இஸ் பாசி? பாசி ப்ரோ இல்ல, வசி ப்ரோ அவரு. நான் சொல்றேன் உங்களுக்கு. நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஃபாலோவிங்ல இருப்பாங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவர் வந்துட்டு கிட்டப்ல வந்துட்டு டாப் 10 செக்யூரிட்டி ரிசர்ச்சர் அவரு. ஓகேவா? கிட்டப்ல எல்லாம் ஃபைன் பண்றது சும்மா கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டம் கிட்டப்ல ஃபைன் பண்றது. லைக் அதுல வந்துட்டு ஒரு டாப் செக்யூரிட்டி ரிசர்ச்சர்ன்றப்போ வேற லெவலு. காலேஜ் சொல்லி கொடுத்தா எல்லாம் வேஸ்ட் ப்ரோ. காலேஜ் சிலபஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ். காலேஜ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுங்க. காலேஜ் சொல்லி கொடுத்தது எல்லாம் வேஸ்ட். ஓகே ப்ரோ. கலீலஸ் லைவ் ஹோஸ்ட் பண்ணா என்ன கான் வரும் ப்ரோ? ப்ரோ நான் தான் சொன்னல, கான்ஃபிகரேஷன் மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு இதாயிரும். அதனாலதான் சி ப்ரோ. யா, அரவிந்த் வாசி ப்ரோ. மீடியம் இந்தியன்ஸுக்கு பே பண்ற மாதிரி வெப் அப்டேட்ஸ் விட்டா கேள்விப்பட்ட உண்மையா ப்ரோ? இல்ல ப்ரோ. ஆனா லைக் நான் அது வந்துட்டு ஒரு மெத்தட் விளையாம நான் அப்போ பண்ணேன். இப்போ அது பேட்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அப்ப பண்ணது. பட் அது எதுவும் கன்டின்யூ பண்ணல. ஓகே ப்ரோ. சாரி தாட் பாசி. ஓகே, ஓகே. ப்ரோ நீங்க யூஎஸ்ல படிக்கிறீங்களா? அப்போ யூஎஸ்ல கவர்ன்மெண்ட் டிஃபென்ஸ் ஜாப் கிடைக்குமா ப்ரோ? யூஎஸ் இல்ல ப்ரோ. நான் வந்துட்டு யூகேல படிக்கிறேன். பட் இங்க சர்வீசஸ் ஜாப் ரிலேட்டட் அப்படின்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இவங்களோட யூகே சர்வீசஸ் வந்துட்டு ஒர்க் பண்ண முடியுமா இல்லைன்றது தெரியல. ஐ திங்க் ஐ வில் கோ ஃபார் ஆர்கனைசேஷன் ஒன்லி. மேபி இந்தியா ரிட்டர்ன் ஆகும்போது ஐ கேன் கோ ஃபார் சர்வீசஸ். ப்ரோ நீங்க என்ன கோர்ஸ் படிச்சீங்க ப்ரோ? கோர்ஸ் வந்துட்டு யுடெமில அவர் பேர் என்ன? வெங்கடேஷ் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்டர் நம்ம தமிழ்ல எடுப்பார். சூப்பரா எடுத்தார். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி லேர்ன் பண்றப்போ நம்ம மொபைல், பிசி எல்லாம் சேஃபா இருக்குமா ப்ரோ? இருக்கும் ப்ரோ. நான் நேத்தே சொல்லியிருந்தேன் எப்படிலாம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் நீங்க அப்படின்றத. எப்போ இந்தியா தெரியல ப்ரோ. இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன். இப்பதான் 3 மந்த்ஸ் தான் ஆகுது வந்து 4 மந்த்ஸ் தான் ஆகுது வந்து நான் லாஸ்ட் செப்டம்பர் இன்டேக் தான். ஓகே, ஓகே, ஓகே. தேங்க் யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் நாலேஜ் அபௌட் எத்திக். தேங்க் யூ சோ மச். ஆமா. ஓகே செஷன் முடிச்சுக்கலாம் ப்ரோ. நீங்க 12th என்ன குரூப்? 12th சிஎஸ் ப்ரோ. ப்ரோ அதெல்லாம் தனியா வீடியோ போடுறேன். ஹவு மச் யூ பெய்ட் ஃபார் காலேஜ் ஃபீஸ் மோர் அமௌண்ட் ஆகுங்களா? எல்லாமே தனியா போடுறேன் ப்ரோ. இட்ஸ் பேஸ்ட் ஆன் காலேஜ். ஓகேவா? ஒரு காலேஜுக்கு ஏத்த மாதிரி வரும். தென் ஸ்காலர்ஷிப்க்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் வந்துட்டு வேரி ஆகும். ஆமாண்டா. ம், ம். ம். ப்ரோ ஐ நீட் சைபர் ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் கோர்ஸ். ப்ரோ நான் இப்பதான் படிச்சிட்டு இருக்கேன். நான் படிக்க படிக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஷேர் பண்றேன். நான் காலேஜ்ல சொல்லிடுறது எல்லாமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு நான் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சாரி. ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல இங்க படிக்க படிக்க வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் எப்படிலாம் வந்துட்டு இப்போ ரீசெண்டா வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் எப்படி வந்துட்டு போட்டோ லைக் எப்படி ஃபைல்ஸ் ரெக்கவரி பண்றது, எப்படி வந்துட்டு ஃபைல் என்ன ஆகும், லைக் ரீசைக்கிள் பின்ல போகும்போது என்ன ஆகும், இந்த மாதிரி ரீசெண்டா வந்துட்டு படிக்கிறது எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் சொல்றேன் யூடியூப்பை ஃபாலோ பண்ணுங்க. யூடியூப்பை ஃபாலோ பண்ணாலே இதுக்கு எத்திக்கல் ஹேக்கிங், பக் பவுண்டி, ஃபரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே நான் பார்த்துட்டு இருக்கேன். பக் பவுண்டி எனக்கு கோர்ஸ் வந்துட்டு எனக்கு எக்ஸாக்டா தெரியல. இன்னும் நான் எது எடுத்து படிக்கணும், நான் படிச்சது இல்லை இந்த மாதிரி. என்ன படிக்கிறீங்க ப்ரோ நீங்க? ஃபரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ப்ரோ. டிஜிட்டல் ஃபரன்சிக்ஸ். ப்ரோ என்ன என்ன டொமைன் இருக்கு இந்த எதுல ப்ரோ? ஃபரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேஷன்லயா? நான் பக்ஸ் மெத்தடாலஜி சொல்லுங்க. நான் ப்ரோ இவ்வளவு நேரம் அதான் ப்ரோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். இவ்வளவு நேரம் ரெக்கார்ட்ல வந்துட்டு அதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் நான். உங்களுக்கு வீடியோ லிங்க் வந்து ஷேர் பண்ணிடுவோம் ப்ரோ. என்ன என்னென்ன டொமைனுக்கு ப்ரோ? என்னென்ன டொமைனுக்கு இருக்கு இந்த ப்ரோ? அது லைக் அது ப்ளூ டீம். ஸோ ஃபுல்லா டிஃபென்சிவ்ல தான் போவீங்க. யூ கேன் எதர் ஒர்க் ஃபார் சர்வீசஸ் ஆர் ஆர்கனைசேஷன். ஐயோ. ஓகே ஐ திங்க் செஷன் முடிச்சிடலாம் ப்ரோ. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் நாளைக்கு எல்லாருக்கும் காலேஜ் ஸ்கூலுன்னு இருக்கும். எல்லாரும் அட்டன் பண்ணுங்க ப்ரோ. அதை போயிட்டு கவர்மெண்ட் பக் ரிப்போர்ட் பண்ற வெப்சைட் நேம், கவர்மெண்ட் பக் ரிப்போர்ட் பண்ற இது இருக்குது ப்ரோ. NCIIPC. இந்தியா எத்திக்கல் ஹேக்கிங் டெவலப் ஆகுதா ப்ரோ? ப்ரோ பங்கமா செம்மையா ஆயிட்டு இருக்கு ப்ரோ. வெறியா ஆயிட்டு இருக்குது எல்லாமே. ப்ரோ நான் நடந்த வீடியோவுக்கும் எனக்கும் நடந்த வீடியோவும் எடிட் பண்ணாம கட் பண்ணாம பர்சனலா சென்ட் பண்ண முடியுமா ப்ரோ? ட்ரை பண்றோம் ப்ரோ. பிகாஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணது எல்லாமே வந்துட்டு ரியல் சைட்ஸ்ல எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஷேர் எதுனா ஒரு இதுல ஷேர் ஆயிட்டு டக்குன்னு போச்சுன்னு வைங்களேன், லாஸ்டா நம்மள தான் கேட்பாங்க. உங்க இதுல தான் வந்தது அப்படின்றத கேட்பாங்க. அதுக்கேத்த மாதிரி தான் நாங்களும் பண்ணணும். எல்லாரோட பிரைவசியும் முக்கியம். சரி ஓகே மோனிஷ், முடிச்சுக்கலாம் மோனிஷ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் த செஷன். அன்எக்ஸ்பெக்டட் ரெஸ்பான்சஸ் அகேன். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நம்ம நெக்ஸ்ட் செஷன் யூடியூப் லைவ்ல வந்துட்டு நான் அடிக்கடி வருவேன் நானு. ஸோ அந்த சோஷியல் இன்ஜினியரிங் டாபிக் வந்து ஃபுல் சம்மரி கொடுப்பேன். ஸோ அப்பெல்லாம் வந்துட்டு நீங்க உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம் ப்ளீஸ். மொபைல் ஃபாரன்சிக்ஸ், கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக்ஸ், ஏபிஐ ஃபாரன்சிக் இதெல்லாம் செப்பரேட். இல்ல மொபைல் ஃபாரன்சிக் லைக் நீங்க லைக் ஜாப் அப்ளை பண்ணும்போது மொபைல் ஃபாரன்சிக்ஸ் தனியா போலாம். ஒரே நிமிஷம் ப்ரோ, ஒரே நிமிஷம். தனியா போலாம். அப்படின்னா வந்துட்டு
லைக் ஜென்ரலா வந்துட்டு ஃபாரன்சிக்ஸ் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் அப்படின்றது கூட போலாம் நீங்க. சொல்லுங்க ப்ரோ. யாரோ கால் பண்ணி சொல்லியிருந்தீங்க. நான் வந்துடுறேன் ப்ரோ. நான் வந்துடுறேன். நான் உங்களுக்கு மீட்டிங் லிங்க் சென்ட் பண்ணி நான் வரேன். 2 மினிட்ஸ். ம். ப்ரோ நீங்க எந்த பாயிண்ட்ல ஹேக்கிங் ஆகணும்னு முடிவு பண்ணீங்க? கத்துக்கிட்டதே இந்த லைக் எப்போ கத்துக்கிட்டேன்? இந்த லாக்டவுன்ல தான் ப்ரோ கத்துக்கிட்டது எல்லாமே. ஓகே. குட் நைட் கைஸ். இங்க மணி என்ன 4 மணி இங்க. அதான் கடை க்ளோஸ் பண்ணிடுவானுங்க. ஓகே. Thank you so much guys. Good night. Take care. We will meet in next time. Signing off you from now.